ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம ஃபைனல் டே ஆஃப் சீரீஸ் 27ல வந்திருக்கோம். 5th டே எப்பயுமே பெஸ்ட் எக்ஸசைஸ் வச்சிருப்பேன். இந்த சீரீஸ்ல இங்க இருக்கிற மசில்ஸ், அதாவது கோர் மசில்ஸ்ன்னு சொல்றக்கூடிய ட்ரங்க்ல இருக்கக்கூடிய இங்க பகுதியில இருக்கிற மசில்ஸ், சைட்ல இருக்கிற மசில்ஸ், அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கோம். 5th டே டிஃபிகல்ட் வேரியேஷன் தான் எப்பயும் வரும். அதாவது 2 டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸ் காமிக்க போறேன். மேக்ஸிமம் கோர் மசில்ஸை யூட்டிலைஸ் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்றதாலே நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டே டியூன். பாத்தீங்கன்னா இந்த வேரியேஷனுக்கும் தரையில இருந்து தான் பண்ண போறோம். ஏன்னா பிளாங்க்ல பண்றோம் இல்லையா, அதனால பாருங்க 2 காலும் பிரிச்சு வச்சுக்கிறோம். ஷோல்டருக்கு கீழே கை வைக்கிறோம். அதே லெவல்ல கையை கீழே இப்படி வச்சுட்டு இன்னொரு கையும் வைக்கிறோமா, காலை நீட்டி டோஸ்ல வந்துடுறோமா, பேக் தூக்கி இருந்ததுன்னா சமமா வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றோம்னா கைய ஃப்ரண்ட்ல வைக்கிறோம், இன்னொரு கைய ஃப்ரண்ட்ல வைக்கிறோம், திருப்பி கையை கீழே பின்னாடி கொண்டு வரும், பின்னாடி கொண்டு வரும். இதுதான் பிளாங்க் வாக். திருப்பி பொசிஷன் கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதே தான் ரிப்பீட் பண்ண போறோம் தொடர்ச்சியா 15 செகண்ட்ஸ். இது கவுண்ட்ஸ் கிடையாது. 15 செகண்ட்ஸ் வாக் அவுட் பண்ணுவோம். அதாவது எல்போஸை ஃப்ரண்ட்ல கொண்டு போயிட்டு இன்னொரு கையோட எல்போவையும் ஃப்ரண்ட்ல கொண்டு போறோம், திருப்பி எல்போஸ் ரெண்டையும் பின்னாடி கொண்டு வரும். இதையே ரிப்பீட்டடா பண்ணணும். ஓகே, கீழே உடம்பு படுத்துடக்கூடாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ணலாமா? திருப்பியும் 15 செகண்ட்ஸ் பாருங்க. பிளாங்க் பொசிஷன் போயிடலாம். ஷோல்டருக்கு கீழே கை வச்சுட்டோமா, இப்போ ஃப்ரண்ட்ல வைக்கிறோம், இன்னொரு கை ஃப்ரண்ட்ல வைக்கிறோம். ஓகே, திருப்பி பின்னாடி நார்மல் பொசிஷன் பிளாங்க் பொசிஷன் வந்துடுறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு வாட்டியும் கை ஃப்ரண்ட்ல போகணும், ஒவ்வொரு வாட்டியும் கை பின்னாடி வரணும். 15 செகண்ட்ஸ் வரைக்கும் இதை பண்ண போறோம். பேக் மேல தூக்கி இருந்ததுன்னா அப்பப்போ சமமா பண்ணிக்கோங்க. பழகா மாதிரி இருக்கணும் உடம்பு. ஓகே, 15 செகண்ட் பிளாங்க் வாக் அவுட். ஓகே, 10 செகண்ட் ஆயிருக்கும். ஒரு டோட்டல் ஆஃப் 5 கவுண்ட்ஸ் வரும் 15 செகண்ட்ஸ்ல. நிதானமா பண்ணா. ஓகே, ஃபுல் பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி பண்றோம். ஓகே, 15 செகண்ட்ஸ் முடிஞ்சிருக்கும். இப்போ காலை ரிலீஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, ட்ரை பண்றீங்களா? ஸோ அடுத்த வேரியேஷன் என்னன்னு பார்க்கலாமா? ரொம்பவே கஷ்டமானது. லாங் லிவர் பிளாங்க்னு சொல்லுவோம். பிளாங்க் பொசிஷன் போயிட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி உடம்புல இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்க போறோம். அந்த கிராவிட்டி வெளியில போகும்போது எப்படி உடம்ப நம்மளையே காப்பாத்தி, அதாவது கோர் மசில்ஸை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி மேக்ஸிமம் எல்லா மசில்ஸையும் என்கேஜ் பண்ணி நம்ம பாடியை கீழே விழாம தடுக்க வைக்க போறோமோ அதுதான் இந்த எக்ஸசைஸோட பிக்கஸ்ட் திங் சேலஞ்ச். ஸோ பார்க்கலாமா? அதாவது பிளாங்க் பொசிஷன் ரெகுலரா போயிடுங்க. காலை நீட்டிக்கலாம், பேக்கை டவுன் பண்ணிக்கலாம். இப்படி கை வச்சுக்கிறோமா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரண்ட்ல கையை நகர்த்திட்டே வாங்க. ஓகே, ஷோல்டர் லெவல்ல இருந்து வெளியில போயிடணும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிடுங்க. அப்படி எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ ஹோல்ட் பண்ணுங்க, ஒரு 10 or 15 செகண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ். ஓகே, கஷ்டமா தான் இருக்கும். இது பண்ண முடியலன்னா ரெகுலரா பிளாங்க் மாதிரி போயிட்டு கூட நீங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பண்ணலாமா? பாருங்க, ரெகுலரா பண்ற மாதிரி பிளாங்க் பொசிஷன் போயிடுங்க. போயிட்டு எல்போவை மடிச்சு விட்டுருங்க. ஓகே, இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரண்ட்ல போங்க. நெத்திக்கு பக்கத்துல எல்போஸ் வரணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ என்னோட நெத்தியும் எல்போவும் பக்கத்துல இருக்கு. இப்போ இதே ஹோல்ட் பண்ணுங்க அப்படியே. ஓகே, இதுதான் லாங் லிவர் ஹோல்டு. இப்படி மடக்கி பண்ண முடியலனாலும் கையை நல்லா முன்னாடி நீட்டி வச்சு எல்போவை நீட்டி வச்சுட்டும் ஃப்ரண்ட்ல இப்படி நீட்டி, அதாவது ஷோல்டர் கீழே இல்லாம ஃப்ரண்ட்ல போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியுமோ போங்க. ஹோல்டு. ஓகே, 10 or 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான். திருப்பியும் ஒரு தடவை பண்றேன் பாருங்க. ஃபியூ செகண்ட்ஸ் தான் பண்ண முடியும், அதுக்காக கிவ் அப் பண்ணிடுவோம். 10 செகண்ட்ஸ் இருந்தாலே பெரிய விஷயம், இல்ல 5 செகண்ட்ஸ் ட்ரை பண்ணா கூட பெரிய விஷயம் தான். பண்ணலாமா? ஃபியூ செகண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணா கூட போதும், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு ரேப் அப் டே ஆஃப் இந்த சீரீஸ் எல்லா எக்ஸசைஸும் சேர்ந்த மாதிரி வந்து பண்ணி காமிக்க போறேன். இது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய் பாய்.